கைஸ், துபாய் மிராக்கிள் கார்டன் வந்து பார்த்து முடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிய போகுது. ஜஸ்ட் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் 6 மினிட்ஸ் வீடியோஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போது இதை பார்த்து முடிச்சுட்டு அடுத்த சைட் சீனுக்கு நம்ம கிளம்ப போகிறோம். துபாய் மிராக்கிள் கார்டனில் பாருங்கள் கைஸ், எப்படி எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. துபாய் ஃபுல்லாகவே வந்து ஒரு பெரிய பாலைவனம் தான். அங்கே வந்து எந்த அளவுக்கு செடியெல்லாம் வளர்த்து எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள். எமிரேட்ஸ் ஃப்ளைட்டு கூட ரெடி பண்ணி அது மேலே வந்து ஃப்ளவர்ஸ் ஃபுல்லாக பிளான்ட் எல்லாமே போட்டு எவ்வளோ அழகாக வளர்த்துருக்காங்க பாருங்கள். துபாயில் மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அங்கே இருக்கிற ஆளுங்க மட்டும்தான் இதெல்லாம் வந்து எக்ஸலண்ட்டாக பண்ணுறாங்க. நம்ம இந்தியாவிலலாம் இந்த மாதிரி ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு ஃப்ளைட்டே ரெடி பண்ணிவிட்டு அது மேலே ஃபுல்லாகவே அப்படியே செடி வளர்த்து விட்டுருக்காங்க. எமிரேட்ஸ்னு போட்டிருக்கு பாருங்கள். த நம்பர் 1 ஃப்ளைட்ஸ் இன் துபாய், அந்த நேம் அதை போட்டு அதில் அப்படியே ஃப்ளவர்லாம் அப்படியே ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே பண்ணாமல் எல்லாமே நேச்சுரல் தான். எத்தனை ஃப்ளவர்ஸ், எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸு, என்னென்ன டிசைனில் எப்படிலாம் க்ரியேட் பண்ணி எப்படிலாம் செடி வளர்க்கணும்னு வளர்த்துருக்காங்க பாருங்கள். எவ்வளோ ஹார்ட் ஷேப்ஸு, நிறைய கலர்ஸு, நிறைய ஃப்ளவர்ஸு, அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்கும்போது. இவ்வளோ அதை மெயின்டைன் பண்ணுறது தான் வந்து அவ்வளோ பெரிய விஷயமா இருந்தது அங்கே. அந்த ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா செப்டம்பர் மந்த்து தான் இந்த மிராக்கிள் கார்டனுக்கு ஆக்சுவலாக போகணுமா. நாங்கள் வந்து மே மந்த்து ஏப்ரல் மந்த்து அந்த மாதிரி ஐ திங்க் அந்த மந்தில் தான் போனோம்னு நினைக்கிறேன். 2025 அந்த டைமில் வந்து பயங்கர வெயில், செம்ம ஹாட்டாக இருந்துச்சு. அந்த டைமில் அங்கே போகவே கூடாது. ஆக்சுவலாக எங்களால் நின்று ஒரு வீடியோ கூட எடுக்க முடியல, சரியாக ஃபோட்டோஸ் கூட எடுக்கவே முடியல. அந்தளவுக்கு வெயில், அவ்வளோ தாக்கம், வெயிலோட இது வந்து அவ்வளோ அதிகமாக இருந்துச்சு. பார்க்கவே முடியல சுத்தமாக. ரொம்பவே வெயில். கிட்டத்தட்ட பாட்டிலாக தண்ணி வாங்கி குடிச்சிக்கிட்டே இருக்குமே தவிர பயங்கர தேர்ஸ்டியாக இருந்துச்சு. தவிர அங்கே எதுவுமே சரியாக பார்க்கவே முடியல. எப்படா இந்த இடத்த விட்டு வெளியில் கிளம்புவோங்கிற மாதிரி வெயில். அவ்வளோ ஃபுல்லாக பாடி ஸ்கின்னு ஃபுல்லாக அப்படியே டேன் ஆகிடுச்சு. கலர் ஃபுல்லாகவே கலர் அப்படியே டேன் ஆகிடுச்சு. துபாய் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக ஸ்கின் ஃபுல்லாக முன்னாடி இந்த கலர் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகி போச்சு. அவ்வளோ வெயில் கைஸ் அங்கே. நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி மிராக்கிள் கார்டன்லாம் வந்து நார்மலாக வந்து சில ட்ராவல்ஸ் மூலயமாலாம் கொடுக்கவே மாட்டாங்க. இதை நார்மலாக கேட்டு வாங்கணும். இது வந்து செப்டம்பர் மாதம்லாம் போனீங்கன்னா, இதுவே ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக தான் இருந்துச்சு எல்லாமே. அந்தளவுக்கு வந்து எதுவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரிலாம் கூட அந்தளவுக்கு தெரியல. செப்டம்பர் மந்த்துலாம் போனோம்னா இன்னும் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா, இன்னும் நல்ல க்ரோத் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் கைஸ் துபாய் நெக்ஸ்ட் டைம் யாராவது போகணுன்னு பிளான் பண்ணி போகிறவங்க கண்டிப்பாக செப்டம்பர் மந்த்து போய் பாருங்கள். செப்டம்பருக்கு அப்புறம் தான் ரொம்ப நல்லா இருக்குமா. இல்லாட்டினா துபாயில் வெயில் பயங்கரமாக கொளுத்துன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் கரெக்டாக போய்ட்டு ஏப்ரல் மந்த்து மே மந்தில் போய்ட்டு மாட்டிக்கிட்டோம். நீங்கள் அந்த தப்பை செய்யாதீங்க. பாருங்கள் கைஸ், எப்படிலாம் அழகாக டிசைனாக ஃப்ளவர்ஸ் வளர்த்துருக்காங்க பாருங்கள். நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. ஒரு 25 மினிட்ஸ் வீடியோ வந்திருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல. பாருங்கள், அம்பர்லா வச்சு என்னென்னலாம் டிசைன் பண்ணணும் அது வேறு பண்ணியிருக்காங்க பாருங்கள் துபாயில். அதுக்கப்புறம் இது வந்து வேஃபர்ஸ் எல்லாமே அங்கே விற்கிது. என்னென்ன வேணும், ஐஸ்கிரீமு, சாக்லேட்ஸு, என்ன வேணும் உங்களுக்கு எல்லாமே இருக்காங்க. அங்கே ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கூட நிறைய பிளேசஸ் ரெடி பண்ணியிருந்தாங்க. இப்போது எலிஃபண்ட் மாதிரி, பீகாக் மாதிரி எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் ஒவ்வொன்றும் பொறுமையாக ரொம்ப ஸ்லோவாக தான் எடுத்தேன். எல்லா வீடியோஸுமே ரொம்ப ஸ்லோவாக எடுத்து வியூவர்ஸ் பார்க்கணுன்னு சொல்லி தான் எடுத்து காமிச்சிருந்தேன். இது பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த ஸ்டாச்சு வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த டால் வந்து அப்படியே ஒரு மாதிரி அப்படியே சுற்றிட்டு வரும். இது பாருங்கள் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு. அது சுற்றி அது ட்ரெஸ் மாதிரி பண்ணி அதில் ஃபுல்லாக அப்படியே ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ளவர்ஸ் வந்து அப்படியே அந்த டாலோடு சேர்த்து சுற்றி வர மாதிரி பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும் அதை பார்க்குறதுக்கு. ஒவ்வொன்றும் டிசைனாக பண்ணியிருக்காங்க. எப்படி தான் பண்ணுறாங்கன்னு தெரியல கைஸ். இது பார்த்திங்கன்னா 2 கை சேர்ந்து ஒரு ஹார்ட் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இங்கே நின்றுட்டு எல்லாருமே ஃபோட்டோ எடுத்தாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பார்த்தோம். என்ன ஒரு மைனஸ்ன்னு பார்த்திங்கன்னா வெயில் தான். அங்கே ரொம்ப அந்த வெயில் தாக்கம் தான் ரொம்ப அதிகமாக இருந்தது கைஸ். அதுதான் வந்து ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருந்துச்சு. பாருங்கள், நீங்கள் என்ஜாய் பண்ணி தான் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இதுக்கப்புறம் இந்த மிராக்கிள் கார்டன் முடிச்சுட்டு அடுத்த சைட் சீன் போகிறேன். அடுத்த சைட் சீன் போயிட்டு அங்கே என்னென்னலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் இருக்குது, என்னென்னலாம் நான் வீடியோஸ் எடுக்கிறேன், அந்த வேலை என்னென்னலாம் போகிறேன், என்னென்னலாம் பார்க்குறேன்னு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்படி
அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். பாருங்கள், டிஸ்னி லேண்ட் மாதிரிலாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். என்னென்னவோ பண்ணியிருக்காங்க. எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். கண்டிப்பாக துபாயில் மிராக்கிள் கார்டன்லாம் மிஸ் பண்ணவே கூடாது. மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக போய் பார்த்தே ஆக வேண்டிய இடம் தான் இது. துபாயில் ஒரு வாட்டியாவது மிராக்கிள் கார்டன் கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்க்கணும். ஓகே கைஸ், நான் உங்களை இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோஸ் என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், பீகாக் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஒரு ட்ரீக்கு நடுவில். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். பாய்.